அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை மதியம் 11:55 வரை அஸ்தம் நட்சத்திரம். தலைச்சனுக்கு தலைச்சன் சொல்லுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வீட்டில் பையன், அவன்தான் முதல் குழந்தை, தலைச்சன். இன்னொரு வீட்டில் ஒரு பெண், அவள்தான் முதல் குழந்தை. இந்த தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு பேச்சு எல்லா இடங்களிலும் உண்டு. கிராமப்புறங்களில் அதிகம் உண்டு. இது எந்த அளவுக்கு உண்மை? எப்போதுமே ஜாதகமாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் எதுவாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் சற்று ஏன் என்ற ஒரு கேள்வி அவசியம்தான். எல்லா ஆத்திகனும் நாத்திகனை போல் சிந்திக்க வேண்டும். ஏன்? நமக்கு தேவை உண்மை பொருள் வேண்டும். அதற்காக ஆராய்வது குற்றம் இல்லை. அப்படி குற்றம் என்று இறைவனே சொல்ல மாட்டான். அப்படி சொல்லியிருந்தால் நமக்கு 6வது அறிவை படைத்திருக்க மாட்டான். இப்போது தலைச்சனுக்கு தலைச்சன், இதற்கு உண்டான காரணத்தை எல்லா வகையிலும் யோசித்து பார்க்கும்போது எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு வகையிலும் நமக்கு கெடுதலாக காட்டவில்லை. ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படி என்று சொன்னால், அனுபவபூர்வமாக பல தலைமுறைகளை பார்த்த பின் ஏற்பட்ட வாக்கு இந்த வாக்கு. அப்போ அதில் உண்மை இருக்கத்தானே வேண்டும். ஒரு தலைச்சனுக்கு என்ன நடந்தது, இன்னொரு தலைச்சனுக்கு, அதாவது தலைச்சன் கல்யாணம் பண்ணான், என்ன நடந்தது என்று பல்வேறு விஷயங்களை பல வழிகளிலும் ஆராய்ந்து, ஒவ்வொரு இடத்திலும் பல தலைமுறைகளுக்கு ஆராய்ந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் கூடாது என்று. என்ன காரணம்? அந்த காரணம் கிடைக்கவில்லை. ஆராய்ந்து பார்த்து முக்கியமான சில பண்டிதர்கள் ஒரு முடிவினை கண்டார்கள். அந்த முடிவு உண்மையான முடிவு தான். என்ன? அந்த காலத்தில் சின்ன வயதிலேயே திருமணம் நடக்கும். ஒரு பெண் 13-14 வயதில் பூ பெய்தினாள், சடங்கானாள். அந்த வீட்டில் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விசேஷ நிகழ்ச்சியே அந்த பெண்ணின் திருமணமாகத்தான் இருக்கும். பையனுக்கு 16-17 வயசு, 18 வயசு நடக்கும். இப்படி சின்ன வயதிலேயே திருமணம் நடந்துவிட்டால் சுக்கிலம் சுரோனிதம், குழந்தையை உருவாக்கக்கூடிய அந்த சுக்கிலம் சுரோனிதம் நீர்த்து போயிருக்கும், பலமாக இருக்காது. அந்த நீர்த்த சுக்கிலம் சுரோனிதம் ஒன்றிணைந்து பிறக்கும் குழந்தைகள் மூளையாலும் உடலாலும் சற்று குறைவாகத்தான் இருப்பார்கள். போன தலைமுறையில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், எல்லா குடும்பங்களிலும் மூத்த குழந்தை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். 2-3க்கு பிறகு உள்ளதெல்லாம் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கும். காரணம் இதுதான். எனவே தலைச்சனுக்கு தலைச்சன் கூடாது என்று சொன்னார்கள். சரி, இப்பொழுது நாம் எந்த வயதில் திருமணம் செய்கிறோம்? ஆணாயினும் பெண்ணாயினும் 25 வயதிற்கு மேல்தான் செய்கிறோம். பெண்ணுக்கு 21 வயதிற்கு மேல், ஆணுக்கு 25 வயதிற்கு பிறகு சுக்கில சுரோனிதம் நீர்த்து இருக்காது. எனவே தாராளமாக செய்யலாம். சிறு வயதாக இருந்தால் செய்யக்கூடாது.
ஒருவருக்கு சிறு வயது, ஒருவருக்கு சற்று வயது ஆகிவிட்டால் பரவாயில்லை. ஆனால் இருவருக்கும் சிறு வயதாக இருந்தால் செய்யக்கூடாது. எனவே தான் தலைச்சனுக்கு தலைச்சன் கூடாது என்று சாஸ்திர கருத்தை கணக்கிட்டு சொல்லவில்லை, அனுபவபூர்வமாக பார்த்த உண்மைகளை வைத்து நம் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. இப்பொழுது தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் எந்த வயதை குறிப்பிடுகின்றார்களோ சுக்கில சுரோனித நீர்த்து போகா தன்மைக்கு அதை தாண்டிய பிறகுதான் நாமே திருமணம் செய்கிறோம். எனவே இந்த காலத்தில் அது அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில காலத்திற்கு பிறகு நடக்கும் திருமணங்களில் அநேகமாக பல திருமணங்கள் தலைச்சனுக்கு தலைச்சனாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தையோடு விட்டு விடுகின்ற குடும்பங்கள் இன்று எத்தனை. எனவே அந்த ஒரு கருத்து இந்த காலத்தில் இனி தேவை இல்லை. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும்? அந்த நன்மையும் 12 மணி வரை மட்டுமே. ஏனென்றால் நேற்றைய தினம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் இன்றைய தினம் 12 மணி வரை இருக்கிறது. எனவே அதே நட்சத்திரங்கள் தான் சொல்லப்படும். அப்படி சொல்லப்படுகின்ற நேரத்தில் இந்த பலன் இன்று மதியம் 12 மணி வரை மட்டுமே. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் பார்ப்போம். சுவாதி, அனுஷம், உத்ராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் 12 மணி வரை யோகம் சித்திக்கும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, கற்க வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளும் நாள். ஒரு தொந்தரவு குறுக்கிடுகின்றது. அந்த தொந்தரவின் மூலம் நீங்கள் கற்க வேண்டிய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கின்றீர்கள். தொந்தரவாக தெரிந்தாலும் ஒரு நன்மையைத்தான் செய்கிறது இன்று. ரிஷபராசி அன்பர்களே, இன்று நாள் முழுவதும் நீங்கள் விரும்பியது, நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் என்பதால் காட்ட வேண்டிய கவனத்தை காட்டுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று யாராலும் மறுக்க முடியாத ஒரு வாதத்தை முன்வைப்பீர்கள். எவ்வளவு பெரிய அறிஞராலும் பதில் சொல்ல முடியாத கேள்வியாக இன்று நீங்கள் கேட்கும் கேள்வி இருக்கும். இதன் காரணமாக சபைதனில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி. விளைவு பெரும் பலன். எதை எதிர்பார்த்தீர்களோ அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களே, பண விஷயத்திலும் பேச்சிலும் கவனம் வேண்டும். இந்த 2 நாளும் சிற்சில கஷ்டங்கள், நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே பேச்சில் கவனம். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களது முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது. அதிலும் நீங்கள் எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிகமாக பெறுவீர்கள் என்று காட்டுகிறது. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே,
நாளைய தினம் இதுபோல் நடந்தால்தான் நமக்கு நல்லது என்று நீங்கள் கணித்து அதன்படி நடந்து வெற்றியும் பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அல்லது உங்களால் மதிக்கத்தக்கவர்கள் சொல்லுகின்ற பொருள் நிறைந்த ஒரு வார்த்தையை மனதில் வாங்கி கொண்டு அவர்கள் யோசனைப்படி அவர்கள் புத்திப்படி காரியம் நடத்தி நல்ல ஒரு புகழை நல்ல பெயரை பெற்றுக்கொள்வீர்கள். புகழ் பெறும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் வேலையில் நடந்துவிட்ட ஒரு சிறு பிசகு பிழை ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த இன்று வாய்ப்பு உண்டு. எனவே செயலில் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய ஒரு நல்ல வேலையை செய்ய வேண்டிய முறையில் மற்றவர்களுக்கு செய்து அவர்களுக்கு நன்மையை உண்டாக்கி அதன் மூலம் ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, விஷப்பரீட்சை பார்ப்பது போல் என்று சொல்லுவார்களே, அதுபோல் செய்து பார்ப்போம், என்னதான் ஆகிறது பார்ப்போம் என்று துணிந்து ஒரு செயலில் இறங்கி கொஞ்சம் நஷ்டப்படுவதாக காட்டுகிறது. கவனம். மீனராசி அன்பர்களே, பொதுநல தொண்டு அல்லது ஒரு அறத்தொண்டு, அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற ஒரு வேலை, இவைகளையெல்லாம் செய்து ஒரு நல்ல பெயரையும் ஆத்ம திருப்தியையும் அடையும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.